லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் பகுத்தறிவு சிந்தனைகள் மேலோங்கி ஊனை தின்று ஊனை பெருக்குதல் பெரும்பாவம், பிற உயிரை கொள்ளாதிருத்தல், இதுபோன்ற விஷயங்கள் எல்லாம் வள்ளலார் இந்த உலகுக்கு பெரிய அளவுக்கு பரப்பினார். அப்படிப்பட்ட வள்ளலார் மீதையே பழி சொன்ன உலகம்தான் இந்த உலகம். அப்படிப்பட்ட உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பெரும் மகான்கள், பெரும் கடவுள்கள் மீதெல்லாம் பழி போட்ட உலகம். வள்ளலார் மீது பழி போட்டார்கள், பசுமன் முத்துராமலிங்க தேவர் மீது பழி போட்டார்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மீது பழி போட்டார்கள். ஆகப்பெரும் புரட்சியாளர்களாக, ஆகப்பெரும் நல்லவர்களாக, ஆகப்பெரும் கடவுள்களாக இருக்கிறவர்கள் மீதெல்லாம் பழி போடுவார்கள். பழி போடும் உலகம் இது. இந்த உலகத்தில் அன்னை எப்போ சாவமா திண்ணை எப்போ காலியாகும்னு நினைக்கக்கூடிய உலகம். சைவ சன்மார்க்கத்துக்குள்ள வாருங்கள். நீங்கள் அசைவத்தை என்னைக்காவது ஒரு நாள் தின்னு தொலைச்சிட்டு போங்க, ஆனால் சைவ சன்மார்க்கத்துக்குள்ள வாருங்கள் என்று சொல்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் குறைவாக இருக்கிறது. இன்னைக்கு அடித்து திங்காத பொருளே இல்லை. பண்ணிலேருந்து எல்லாத்தையும் சாப்பிட்றான். எதை சாப்பிடணுங்கிற ஒரு வரைமுறை கிடையாது. சீனாவில் மாதிரி எல்லாத்தையும் புழு பூச்சி எல்லாத்தையும் திங்கிறான். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார் வள்ளலார். அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி இது. இந்த பூமியிலே சைவ சன்மார்க்கத்தை கொண்டு வருவதற்கு ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ இல்லை என்கிற பொழுதுதான் நம்மை போன்றவர்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்கிறது. நான் வள்ளலார் அவருடைய புத்தகத்தை எல்லாம் படித்து பார்க்கிற பொழுது இவ்வளவு தியாகங்கள் செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த நாட்டில் இருந்திருக்கிறார்களே, இந்த உலகத்தில் இருந்திருக்கிறார்களே. உலகத்திலே வள்ளலார் கிடைத்தது போல இந்த உலகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது மாதிரி வேற நாட்டில் யாருக்குமே கிடைக்கல. இது போன்ற ஒரு மகான்கள், பசுமன் முத்துராமலிங்க தேவர் போன்ற மகான்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற மகான்கள், மற்ற அரசியல்வாதிகள்லாம் எப்படி இருந்தாங்க, கீழத்தோல் படுகொலையை கொண்டு வந்தாங்க, எவ்வளோ நாசக்கார வேலைகளை செஞ்சார்கள், உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வள்ளலார் சொன்னதை இந்த உலகுக்கு நாம் எடுத்து சென்று சன்மார்க்க சைவ சன்மார்க்க மார்க்கத்துக்குள் கொண்டு வந்து பகுத்தறிவு சிந்தனைகளை கொண்டு வந்து ஊனை தின்று ஊனை பெருக்குதல் பெரும்பாவம் என்று சொல்லிக் கொடுக்காத வரை இந்த உலகம் உள்ளவரை கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒரு விடயங்களை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஆதி காலம் தொட்டு இப்போ வர்றோம். சீமான் அரசியல் பேசுகிறாரு. வள்ளலார் பாருங்க, வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னார். அவர் கூட தான் சொன்னார், பிற உயிரை கொள்ளாதுன்னு. நீ மாட்டுக்கு அடித்து திங்கிறியே, நீ என்னையா மனுஷன் அப்படின்னு கேட்டோம்னா உடனே அப்படியே நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய தும்பிமார்கள்லாம் அப்படியே பெரிய அளவுக்கு கிளம்புறது. அரசியல் இங்கு வந்து நாசமாக போச்சு. சீமான் என்ன பண்ணுறாரு, வள்ளலாரை பற்றி பேசிக்கிட்டு அடுத்த மேடையில் போய் என்ன பண்ணுறாரு, மாட்டுக்கறி தின்னு ஜிம்முக்கு போங்கிறாரு. ஏன்னா வெளிநாட்டில் உள்ளவங்களாம் மாட்டுக்கறி தின்னு தான் ஜிம்முக்கு போகிறானா? சரி, மாட்டுக்கறி திங்கிறங்கிறது அது அவனுடைய விருப்பம். ஆனால் மாட்டுக்கறி தின்னுட்டு முருகன் கோயிலுக்கு போங்கிற முருகனை சமமாக மதித்தவர் வள்ளலார். இப்போ வள்ளலாரை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு, முருகனை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு, மாட்டுக்கறி தின்னுட்டு நீ வந்து சிவன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போங்கிறிய, எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கத்தனை! யாருக்காண்டி அரசியல் பண்ணுற, யாருக்காண்டி பேசுகிற? அப்போ மாபெரும் மகான்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படிப்பட்ட கேவலமானவர்களும் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது தான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. நான்லாம் நாம் தமிழர் கட்சியில் ஒன்றிய செயலாளராக இருந்தேன். பேசுறது பூரா பொய். 234 தொகுதியில் ஆள் நிப்பாட்டுறாரு, அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கிறவங்களை ஆள் நிப்பாட்டுவாரான்னு கிடையாது. அப்போ எல்லாமே அரசியலாக செய்து பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சமுதாய மக்களை, அடித்தட்டு மக்களை நீ மாட்டுக்கறி தின்னு பன்னிக்கறி தின்னு என்று தவறான வழி நடத்தக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அரசாங்கமும் இருக்கிறது, மக்களும் இருக்கிறார்கள். ஆரிய பாப்பார கூட்டத்தை இந்தியாவிலிருந்து விரட்ட வேண்டும் என்று சொன்னால் சாத்தியமா? உலகத்தில் எல்லா இடத்துலையும் ஊடுருவிட்டாங்க. சரி, அவர்களுடைய கொள்கை சித்தாந்தங்கள் இங்கே எந்த அளவுக்கு ஊடுருவி போய் எல்லாம் 2% தான் இருக்கான். எப்படி திருச்சியில் வந்து ரெட்டியார் 2% இருந்துக்கிட்டு தமிழ்குடி சாதியை சேர்ந்த முத்திரையர், முக்குளத்தூர், பல்லர், பறையர், வன்னியர், கோணாறு எல்லா சமுதாய மக்களுக்கும் அரசியல் அதிகாரம் கொடுக்காமல் ரெட்டியார் மட்டும் எடுத்துக்கிறாங்கல்ல. அதுபோல் ஆரிய பாப்பான்கள் இருந்து கொண்டு இந்தியா முழுக்க அரசியல் அதிகாரத்திலும் சரி, வேலை வாய்ப்பிலும் சரி, அவன்தான் அதிக அளவுக்கு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான். இந்த திராவிட சித்தாந்தங்கள் கொண்டவர்கள் என்ன பண்ணணும், மாவட்டந்தோறும் வள்ளலார் சைவ சன்மார்க்க
அந்த தீப ஒளிகளை ஏற்றி உருவ ஒளிபாடற்ற நிலைமையில் வள்ளலார் தான் கடவுள், சைவ சன்மார்க்கத்திற்குள் வாருங்கள் என்று சொல்ல வேண்டியது யாருடைய கடமை? தமிழக அரசனுடைய கடமை. திராவிட மண், பகுத்தறிவு மண், பகுத்தறிவு சித்தாந்தங்கள் கொண்ட மண் என்று பெருமை பேசிக் கொள்கிற நாம் வள்ளலாரை பற்றி ஒருபோதும் யோசிக்க மாட்டோம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்கிறார். அந்த பாடலை எல்லாம் கேட்டாலே அதை கேட்டுக்கிட்டு நீங்கள் தூங்குங்க, கெட்ட எண்ணங்கள் வராது. ஒரு ஆண் ஒரு பெண்ணை ஏமாற்றுவதும் ஒரு பெண் ஆணை ஏமாற்றுவதும் பணம் பறிப்பதும் அப்படியான மோசடி வழிகள் நடக்கிறது. அன்னை எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும், சொத்தை எப்போ பறிச்சுக்கலாம். இது அதாவது கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள் அதிக அளவுக்கு நாட்டுக்குள்ளே பெரிய அளவுக்கு புறையோடி போய்விட்டது. முன்னொரு காலத்தில் வானம் மும்மாறி மழை பெய்யும்பாங்க. இதுபோல் அரசியல்வாதிகள், இதுபோல் மானுட பிறவிகள் எல்லாம் இருக்கிற வரை எப்படி மானம் மும்மாறி மழை பெய்யும்? அதனால் பகுத்தறிவு சிந்தனைகளுக்குள்ளே வரணும்னா சைவ சன்மார்க்கத்தை கொண்டு வரணும். அசைவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட்டுருங்க. எப்பெல்லாம் நான் வள்ளலார் புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சேன்னா சைவத்தை முடிஞ்ச வரலையும் விட்டுட்டேன். ஓரளவு கொஞ்சம் விட முடியலை, குடும்ப சூழ்நிலை அங்கங்கே போனோம்னா ஒரு இது. அதனால தான் மாவட்டந்தோறும் சைவ சன்மார்க்கம் கொண்ட வள்ளலார் ஒளி தீபத்தை ஏற்றி வள்ளலாரை காமிச்சு அவர் சொன்ன பொன்மொழிகளை, அவர் சொன்ன பாடல்களை எல்லாம் வைத்தால், பாட புத்தகத்தில் கொண்டு வந்தால், இதுக்குத்தான் அரசாங்கம் அரசியல்னு சொல்கிறோம். புரியுதுல உங்களுக்கு? பாட புத்தகத்தை வள்ளலாருடைய வரலாறுகளை ஒரு 5 பக்கத்தில் வையுங்கய்யா. 5 பக்கத்தில் இடம் இல்லையா என்ன? அதனால் நல்லது ஒரு கருத்துக்களை தமிழக அரசும் சரி, இனி எந்த அரசு வந்தாலும் சரி, இந்த அரசு நடிச்சிருந்தாலும் அதுவும் இல்லை, சைவ சன்மார்க்க சிந்தனைகள் கொண்ட வள்ளலார் பொன்மொழிகளை வரலாறு தமிழ் பாடப்புத்தகத்தில் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். எதுக்கெடுத்தாலும் மிருக வதைகளை செய்து பிற உயிரை கொண்டு திங்காதீர்கள், சைவ சன்மார்க்கத்துக்குள்ளே வாருங்க, காய்கறிக்குள்ளே வாங்க அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களை எங்களால் இயன்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இன்னும் வள்ளலார் பொன்மொழிகளை நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக படித்திருந்திருக்கோம். அது சம்மந்தமாக அடுத்தடுத்த செய்தியில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.